Hold on. இந்த Facebook லைவ் எல்லா சேனலையும் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் 53% ஓட்டு பதிவு முடிஞ்சிருக்கு. வழக்கமா மேக்சிமம் 80% தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு வேலை நம்ம தப்பிக்கணும்னா மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. சின்ன வயசு சார், இவங்க என்ன சார் ஆசைப்பட்டாங்க? ரிப்போர்ட்டர் முத்துக்குமார் மட்டும் இல்ல, இவங்க தப்புக்கு எதிராக குரல் கொடுத்த 18 பேரை இது வரைக்கும் கொண்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி இளைஞர்கள் சார். என்னைக்காவது எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடாதான்னு கனவு கண்டதை தவிர இவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? கொலை பண்ற அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வந்தது? அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பாக்குறான். நம்மளும் காசை வாங்கிட்டு போட்ட ஓட்டுதான் இவங்கிட்ட திருவுது. இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல 45-50% தான் ஓட்டு போடுறோம். காசு கொடுத்து 10%, கல்ல போட்டு 5%, மூக்குத்தி மோதிரத்துக்கு 5%. 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரசி? ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த சோம்பேறித்தனமா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்டு போடுங்க. 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. 3 மணி நேரம் விட்டீங்க, இந்த ஒரு கேஸ் 20 வருஷம் நடக்கும். நாடு 50 வருஷம் பின்னால போயிடும். ஓட்டர் ஐடியா